ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோட்டத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கேழ்வரகு புட்டு. கேழ்வரகு புட்டுக்கு இப்படி தான் மாவு ரெடி பண்ணோம். அப்புறம் இந்த புட்டு பாத்திரத்தில் வச்சு இட்லி பானையில் வச்சு அவிக்கணும். இட்லி பானையில் வச்சுட்டோங்க. இப்போ ஒரு வேகட்டும், மூடி போட்டு மூடிடுவோம். 10 நிமிஷம் வச்சு வந்த பிறகு காமிக்கிறேன். கேழ்வரகு புட்டு வெந்துருச்சு. வாங்க, தேங்காயும் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கிளறி சாப்பிடுவோம். தேங்காய் போட்டாச்சு. ஒரு முடி தேங்காய் துருவி போட்டுச்சு. தேங்காய் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. அதனால் போட்டாச்சு. அடுத்தது நாட்டு சர்க்கரை போட்டுக்கோம். நாட்டு சர்க்கரை ஒரு 5-6 ஸ்பூன் போட்டோம். இனிப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ புட்டு அவளுக்கு தகுந்தாப்புல. நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அதனால் தோட்டத்தில் நிறைய கேழ்வரகு புட்டு பண்ணியாச்சு. அதனால் ஒரு மூடி தேங்காயும் ஒரு 6-7 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு கிளறோம். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. சர்க்கரை இனிப்பு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அவ்வளோ போட்டுக்கலாம். இதை அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி. கேழ்வரகு புட்டு உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியாக இருங்க. பாருங்க, ஒரு சைடில் பச்சை பயிரை வச்சுருக்கோம். புட்டும் பயிரும் சாப்பிட போகிறோம். வாங்க சர்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, புட்டும் பயிரும் சர்வ் பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்லாம். கேழ்வரகு புட்டில் கால்சியம் நிறையா இருக்குது. அது கூட பயிரும் சேர்ந்து சாப்பிட்றதுனால எல்லா விட்டமின்ஸும் நிறைஞ்சிருக்கு. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸ்டே ஹெல்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.